கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வானிலை அறிக்கை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் வரும். இந்த டிசம்பர் மாதத்துக்கு உள்ள வானிலை அறிக்கை கொஞ்சம் மூலம் வரும் இப்போதும் நம்ம வீடியோவில் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வானிலை அறிக்கை நம்ம பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது டெல்டா மாவட்ட கரையிலிருந்து 500 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. அது வட இலங்கைக்கு நேர்கிழக்கே இருக்கிறது. இது தொடர்ந்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி வந்து வரக்கூடிய 20ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் கரை அருகே தான் நீடிக்கும். இறுதியில் தமிழ்நாட்டின் வழியாகத்தான் மேற்கு நோக்கி நகரும். கண்டிப்பாக ராமநாதபுரத்திற்கும் கடலூருக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக தான் அது மேற்கு நோக்கி நகரும். ஆகவே இதில் காற்று ஏதும் இல்லை. காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நெருங்கி வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இது எங்கும் போகாது. சாதாரண ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி கடலோடு இணைந்தாதான் நீரோட்டத்தை பிடித்து வடக்கே போகும். கடலோடு இணையாவிட்டால் இலங்கை மற்றும் டெல்டா மாவட்ட கரையை ஒட்டி தான் வரும். ஆக இந்த நேரத்தில் தமிழ்நாட்டின் மக்கள் மழை வேண்டாம் என்று எதிர்நோக்கி இருக்கிற நேரத்தில் நான் மழை பெய்யும் என்று சொல்வது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு அச்ச உணர்வையும் என் மீது ஒரு வெறுப்புணர்வும் ஏற்படும். அதனால தான் நான் அதிகமாக அறிக்கையே போடல, இன்னைக்கு ஃபார்வர்ட் கூட பண்ணல. பொறுத்திருந்து பாருங்கள். இந்த நிகழ்வு நாம் ஏற்கனவே அறிக்கையில் கடந்த ஒரு வாரமாக 15 நாளாக சொன்ன அந்த நிகழ்வு கூட பெரிதாக மழை இருக்காது. அடுத்த நிகழ்வு நிறைய மழை தரும். ஆனால் உடனே போயிடாது, ஒரு வாரம் ஆட்டம் போடும், அங்கும் இங்கும் ஒரு பேசுபொருளாக்கி கொண்டிருக்கும்னு சொன்னோம். நினைவுபடுத்தி பார்க்கணும், எல்லாத்தையுமே நினைவுபடுத்தி பாருங்கள். இது வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு இது பேசுபொருளாக்கி கொண்டு தான் இந்த நிகழ்வானது செயல்பட்டு கொண்டிருக்கும். உடனடியாகவும் கரை கடந்து விடாது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆகவே இது தமிழ்நாட்டின் கரைக்கு 250 கிலோமீட்டர் தொலைவில் வந்து ஒரு நாளும், பிறகு 200 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கொண்டு ஒரு நாளும், பிறகு 150 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு நாளும் இருந்து இறுதியில் அது தெற்கு நோக்கி திரும்பி அது எவ்வளவு வடக்கே போனாலும் தமிழ்நாட்டை விட்டு வடக்க போகாது. பல்வேறு வானிலை மாதிரிகள் வந்து நம்ம காலையில் சொன்னது போலவே நீரோட்டத்தை பிடித்து வடக்கே போகிற மாதிரி தான். இமயமலையில் இருக்கக்கூடிய மேற்கத்திய இடையூறு எதுவும் இதை செய்யாது.